ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜி பேசுறேன். இன்னைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்மப்பிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணாதான் ஆசனாஸ்குள்ள போகணும். அப்பதான் ஆசனாஸ் பண்ணும்போது நமக்கு தசை பிடிப்பு எந்த ஒரு இப்போ ஒரு இடத்துல யோகா பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்க பிடிச்சிக்கிச்சு அங்க பிடிச்சிச்சுன்ற ப்ராப்ளம் இல்லாம நம்ம பண்ணணும்னா இந்த வார்மப்பிங் எக்ஸசைஸ் இல்லாம எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. சூரிய நமஸ்காரம் கூட இந்த வார்மப்பிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். வாங்க அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்க ஜாயிண்டுகளையும், அதாவது மூட்டுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு எங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிள் மூட்டு இருக்கு, இங்க ஜாயின் நீ ஜாயின் இருக்கு, ஹிப் ஜாயின் இருக்கு, ஷோல்டர் ஜாயின் இருக்கு, எல்போ ஜாயின், ஹேண்ட் எல்போ ஜாயின் இருக்கு, ரிஸ்ட் ஜாயின், இந்த மாதிரி ஜாயிண்ட் இடம் ஃபுல்லுமே நம்ம ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான ஒரு பயிற்சிகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் பியூரிஃபைட் பண்ணிக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல பியூரிஃபைட் பண்ணிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஜாயிண்ட் பெயினும் வராம நம்மள பாதுகாத்துக்கலாம், வருமுன் நம்ம தடுத்துக்கலாம். நம்ம எப்படி இந்த பயிற்சி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீழே ஆங்கிள், லெக் ஆங்கிள் இருந்துதான் நம்ம அந்த பயிற்சியை பண்ண போறோம். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசுல பெரியவங்களா இருக்கவங்களால பாத்தீங்கன்னா ஒத்த கால்ல நின்றுட்டு இப்ப இந்த ஒரு காலை தூக்கி இப்படி ரொட்டேட் பண்றதுங்கிறது கஷ்டமா இருக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பெரியவங்களால நின்னுக்கிட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வேணும்னா ஒரு சேர் வச்சுட்டு அந்த சேரை புடிச்சுக்கிட்டு ஹிப்ல கை வச்சுட்டு அவங்க ரொட்டேட் பண்ணலாம். இன்கேஸ் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ், உட்காந்தும் நம்ம அந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணலாம். செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ கால்களை இப்படி நீட்டிட்டு இந்த ஆங்கிள், இந்த இடம் தான் நம்ம கணுக்காலுக்கு தான் நம்ம அந்த மூட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ண போறோம். கிளாக் வைஸ்ல 3 டைம் பண்றோம். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. ஓகே. இப்போ இது நின்னுகிட்டு பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான், உட்காந்து பண்ணலான்னு சொல்றேன். வாங்க இப்ப நின்னுகிட்டு எப்படி பண்ணணும்ன்றத செஞ்சு காட்டுறேன். நின்னுட்டு பண்றவங்க ஹிப்ல உங்களுக்கு இப்படி கை வச்சுக்கோங்க. இடுப்புல கை வச்சுட்டு இந்த லெக், உங்களுடைய தம் ஃபிங்கரை ஒரு இப்படி ஃபுல்லா காலை ஃபுல்லுமே ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டோஸ் மட்டும்தான் அப்படி ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம். 1 2 3. நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக் பண்ண போறோம். கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. சில பேர் இப்படி தூக்கி ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும் போதே லெக் ஃபிங்கர் பாத்தீங்கன்னா எனக்கு குரக்கிளி மாதிரி இழுத்துக்கிச்சு பிடிச்சிக்கிச்சுன்ட்டு அப்படியே பிடிச்சி உட்காந்துப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ன்றவங்க நீங்க லெக்கை நீட்டி உங்க சிட்டிங் போஸ்லயே அந்த லெக் ஆங்கிளை நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நீட் ஜாயிண்ட் தான். இந்த நீட் ஜாயிண்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது லெக்கை ஒண்ணு சேர்த்து வச்சுக்கணும். உங்க 5 விரலையும் பாத்தீங்கன்னா குவிச்சு வச்சுக்கணும். தலை நேரா இருக்கணும், ரொம்ப டவுன்ல இருக்கக்கூடாது. ஹெட் லுக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஐ க்ளோஸ் பண்ணி செய்யுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிடினஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடினஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க ஐ ஓபன் பண்ணி செய்யலாம். இப்போ கிளாக் வைஸ் 3 டைம். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம். 1 2 3. again 3 டைம். 1 2 3. அகைன்ல கிளாக் வைஸ் மட்டும்தான் பண்ணணும். அதாவது 9 டைம். கிளாக் வைஸ்னா கடிகாரம் ரொட்டேஷன் பண்ற மாதிரி கிளாக் வைஸ் 3. ஆன்டி கிளாக் வைஸ்னா அதுக்கு எதிர் திசை. மீண்டும் கிளாக் வைஸ் பண்ணிட்டு நிறுத்திடணும். அதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ 9 டைம் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த ஜாயிண்ட் உங்களுக்கு ஹிப்பு. இந்த ஹிப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ டான்சிங்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, உடம்பு பாடி ஃபுல்லுமே இப்படி ரொட்டேட் ஆகணும்னு. ஸோ நீங்க அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணாதீங்க. யோகாக்கு பண்ணும்போது பண்ணக்கூடிய வார்ம் அப்பிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இடுப்பை மட்டும்தான் நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும். இப்படி 1. பாடி மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. லெக் வேணும்னா உங்களுக்கு இப்படி அகட்டி வச்சுக்கலாம். வெறும் இப்படி ஹிப் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். கிளாக் வைஸ் 3 டைம்.
ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம். தென் நெக்ஸ்ட் இல்லை எனக்கு இடுப்பு மட்டும் வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் லெக் அப்படி லைட்டாக கேப் வச்சுட்டு கிளாக் வைஸில் 1 டைம், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம். கிளாக் வைஸ் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம். இது நெக்ஸ்ட் ஜாயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஷோல்டர் ஜாயின் தான். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டருக்கு ஒரு 2-3 டைப் நம்ம பண்ணலாம். ஹேண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்க. 5 விரலை குவிச்சுக்குங்க. உங்களோட கைகளை மேல் நோக்கி இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வரலாம். இப்படி எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ரொட்டேஷன் பண்ண வரல அப்படின்றவங்க நீங்க ஷோல்டரை இப்படி டச் பண்ணிட்டு கிளாக் வைஸ் 3 டைம், 1 2 3. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம், 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்த ஜாயின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் எல்போ ஜாயின். இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சுட்டு இப்போ கைகளை இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. எனக்கு இப்படி சுத்தவே வரல. சில பேர் ஸ்டார்டிங்ல எடுத்தது இப்படி சுத்த வராது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கான பயிற்சின்னும் போது டவுன்ல ஹேண்ட் வைக்காம ஷோல்டர் லெவல் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு உங்களுடைய போத் ஹேண்ட்ஸை டச் த ஷோல்டர். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். இப்படி பண்ணாலுமே அந்த எல்போக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ரிஸ்ட் ஜாயின். உங்களுடைய ஆதி முத்திரையில கைகளை வச்சுட்டு கிளாக் வைஸ் 3 டைம், 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. அடுத்த மூட்டுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் மூட்டுகள் தான். இதுக்குண்டான பயிற்சி 1 2 3. தட்ஸ் ஆல். இன்னும் இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனல் இந்த முதுகுக்கு பண்ணணும். இந்த முதுகுக்கு பண்ணும்போது ஒரு ஃபார்வேர்டு பெண்ட் ஒன்று பண்ணணும், பேக்வேர்ட் பெண்ட் ஒன்று பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் வராமல் உங்களை வருமுன்னு தடுத்துக்கலாம். இப்போ எப்படி இது பண்ணணும் அப்படின்னா கால் அகட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. கால் சேர்த்து வச்சு பண்ணும்போது பெரியவங்களா இருக்கவங்க கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால லெக்கை நல்லா அப் பண்ணிட்டு ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணும்போது கீழே நீங்க வந்து குனிஞ்சி இப்படி உங்களுடைய ஹேண்ட் ஃபிங்கர் லெக் ஃபிங்கரை டச் பண்ணிட்டு நீங்க டவுன்ல பார்த்தா போதும். நெக்ஸ்ட் அப் பண்ணும்போது ஹேண்ட் பேக் சைட்ல கொண்டு போறது சில பேரால முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா இடுப்புல கை வச்சுட்டு பேக்வேர்ட் பெண்ட். ஸோ முதுகு பேக் சைட்ல ஒரு பெண்ட் ஷேப்ல நம்ம வந்து பெண்ட் பண்ண போறோம். ஃபார்வேர்ட் பெண்ட், காலை கீழே டச் பண்ணலாம். பேக்வேர்ட் பெண்ட். என்னால கைகளை அப்பப்ப எடுக்க முடியல அப்படின்னா ஒரு பேக்வேர்ட் பெண்ட், ஒரு ஃபார்வேர்ட் பெண்ட். இது நார்மல் பிரீத்திங்லேயே நீங்க பண்ணுங்க. சுவாசத்தோட பண்ணும்போது கரெக்டா நீங்க புரிஞ்சிக்காம பண்ணீங்க அப்படின்னா எங்கனாவது பிடிச்சிக்கிறதுக்கு இதுவுமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பிரீத்திங் பண்ணும். நீங்க ஏஞ்சிங்கன்னா மூச்சு இழுக்கணும், கைகளை ரேஸ் பண்ணா மூச்சு இழுக்கணும். அதே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணா டவுன்லாம் பிரீத் அவுட். கைகளை கீழே இறக்கும் போது மூச்சை விடணும். இப்ப சிட்டிங்ல உட்கார போறோம் அப்படின்னா மூச்சை விடணும். இப்ப ஃபார்வேர்ட்ல பெண்ட் பண்றோம்னா மூச்சை விடணும். இந்த மூச்சை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பெல்லாம் பிரீத்திங், டவுன்லாம் பிரீத் அவுட்ன்றத மறக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி குனியும் போதும் நிமிரும் போதும் அதனால வரக்கூடிய பிடிப்புகள் உங்களுக்கு வராது. ராங்கா இப்ப வந்து ஃபார்வேர்ட் பெண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பிரீத் அவுட் பண்ணணும். நீங்க பிரீத் அவுட் மூச்சை விடாம மூச்சை இழுத்தீங்க அப்படின்னா பிடிச்சிக்கும் தான். ஸோ இப்போ டவுன்னா பிரீத் அவுட், அப்னா பிரீத்திங். அதே இப்போ அப்னா பிரீத்திங், டவுன்னா பிரீத் அவுட். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நீங்க பயிற்சிகளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக் ஜாயிண்ட். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு பயிற்சி பண்ண போறோம். எப்படின்னா இதுக்கு டவுன் பண்ணிக்கிறோம். ரைட், பேக், லெஃப்ட், டவுன், right, back, left, down, right, back, left, down. Out anti-clockwise, left,
back, lie, down, left, back, right, down, left, back, right, down, straight. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐ மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த ஐ மூவ்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு வால் கிளாக் கடிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிங்க. 12 அதுல 12 நம்பர் இருக்கிறதையே பாருங்க. நெக்ஸ்ட் 3 பாருங்க, நெக்ஸ்ட் 6 பாருங்க, நெக்ஸ்ட் 9 பாருங்க, நெக்ஸ்ட் 12 பாருங்க. இது மாதிரி 3 டைம் பண்ணுங்க. 12 3 6 9 12 3 6 9 12. இப்போ 12 ஆன்டி கிளாக் வைஸ் 9 6 3 12 9 6 3 12 9 6 3 12 12 கொஞ்ச நேரம் இருங்க. தட்ஸ் ஆல். இந்த மூமெண்ட் நீங்க பயிற்சிகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்க மூட்டுகளுக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் தடை இல்லாம போகும். நிணநீர் சுரப்பி நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிளட் பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் உடற்பயிற்சின்னு கூட சொல்லலாம். பட் ஆசனாஸ்க்கு முன்னாடி பண்ணக்கூடிய தசை பிடிப்புகள் வராமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நன்றி.